அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு நாள். இந்த நாள்ல இங்க எல்லாம் நாம கூடியிருக்கோம். இங்க மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள். வழக்கமான நேரத்துல எல்லாம் சாப்பிட்டு தூங்க போயிடுவோம் இல்லையா? அப்ப இன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்றாங்க ஆன்மீக சாதகர்கள் அப்படின்னா, சாப்பாட்டை துறந்து தூக்கத்தை துறந்து இன்னைக்கு ஒரு நாள் ஒரு துறவியா நிறைய பேர் வாழ்வாங்க, கோடிக்கணக்கான பேர். ஒரு நாள் துறவி, இந்த ஒரு நாள் முதல்வர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் துறவியா இன்னைக்கு இருப்பாங்க, ஒரு நாள் சாமியார். அப்படி ஒரு நாள் இது. எதுக்கு அப்படின்னா, யாருமே ஒரே நாள்ல ஞானம் அடைஞ்ச முடியாது, ஒரே நாள்ல பற்றி திறந்து விட முடியாது. என்ன பண்றது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா பழகிறதா. ஒரு 20 வயசுல ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 20 வருஷம் நீங்க சிவராத்திரி விரதம் இருந்தீங்கன்னா, வேண்டாம் ஒரு 12 வருடம் சிவராத்திரி விரதம் நீங்க முறையா இருந்தீங்கன்னா, 12வது வருடம் நீங்க ஒரு நல்ல உயர்ந்த ஆன்மாவாக இருக்க முடியும். நம்ம முன்னோர்கள் அதை அப்படி வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. இன்று இரவு முதலே அல்லது ஒரு சிலர் காலை முதலே உணவு திறந்துடுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்திலேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, பணம் சம்பாதிக்கிறது இல்ல, புகழோட இல்ல. நீங்க என்னன்னா ஒரு வீடியோ ரீல்ஸ் போட்டீங்கன்னா நீங்க ஃபேமஸ் ஆயிடலாம், அதை வச்சு பணமும் சம்பாதிச்சிடலாம். இப்ப இருக்கிற சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னதுங்களா, முதல்ல ஒரு காலத்துல பணம் இருந்தது, உணவு இருந்தது, உணவும் பணமும் ஒரு காலத்துல பிரச்சனை. இன்னைக்கு என்ன தெரியுங்களா பிரச்சனை? ஆரோக்கியம் தான் பிரச்சனை. இன்னைக்கு மனித குலத்திற்கு மிகப்பெரிய ஆரோக்கியம், மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை அடைவதற்காக ஒரு ஒரு சமுதாயத்துல கல்விக்கூடங்கள், ஸ்கூல் அதிகமா இருந்ததுன்னா என்ன பொருள் அப்படின்னா, படிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சமுதாயத்துல நிறைய காவல் நிலையங்கள் இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய குற்றவாளிகள் இருக்காங்க. ஒரு சமுதாயத்தில் நிறைய மருத்துவமனைகள் இருந்தால் என்ன பொருள் என்றால், நிறைய நோயாளிகள் இருக்கிறார்கள். எங்க திரும்பினாலும் பாருங்க மருத்துவமனை. அப்ப என்ன பொருள்? ஆரோக்கியம் குறைந்து விட்டது, நோய் பெருகி விட்டது. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, உடனே கெட்டு போனா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, மனமும் சேர்ந்து கெட்டு போயிடும். கெட்டு போற உடம்புக்குள்ள நல்ல மனம் இருக்காது. கெட்டு போற பாத்திரத்துல நல்ல பால் இருக்காது, கெட்டு போயிடும். எவ்வளவு உயர்ந்த பாத்திரமா இருந்தாலும் பாத்திரம் கெட்டு அழுக்கா இருந்ததுன்னு வைங்க, அதுல நீங்க எவ்வளவு உயர்ந்த தரமான பாலை ஊத்தினாலும், நல்ல உயர்ந்த வெள்ளை மனுஷங்கிறாங்க அந்த மாதிரி பாலை நீங்க ஊத்தினாலும் கெட்டு போயிடும். அப்போ நல்ல பாத்திரமா இருந்தாலும் நல்ல உணவா இருந்தால்தான் உள்ள இருக்கிற மனசு நல்லா இருக்கும். எல்லாரும் நாம எல்லாம் என்ன நினைக்கிறோம், மனசை சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த பிரச்சனை என்ன தெரியுங்களா, நீங்க மனசை நேரடியா சரி பண்ண முடியாது. காரணம் என்ன, உங்க உடம்பு கெட்டுச்சு. உங்களுக்கு பிபி இருந்தா உங்க மனசு சரியா இருக்காது, உங்களுக்கு சுகர் இருந்தா உங்களுக்கு மனசு சரியா இருக்காது, உங்களுக்கு உடலில் எந்த வியாதி இருந்தாலும் மனம் சரியாக இருக்காது. அப்போ இந்த உடம்ப சரியா வச்சுக்கிறது தான் மனசை சரியா வச்சுக்கிறதுக்கு முதல் படிப்பு. அதனாலதான் நம்முடைய இந்த பிரபஞ்ச தியான மையத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு உடலை எப்படி சரியாக வைத்துக் கொள்ளும். அதுக்கு அடுத்தது என்னன்னு, 2வது ஸ்டேஜ் என்னன்னு கேட்டா, ஒரு மனதை எப்படி வைத்துக் கொள்ளும். அந்த மனம் எங்க இருக்கு? உடல்ல இருக்கு. மனம் தனியா இல்ல, மனம் உங்க உடல்ல தானே இருக்கு. அப்போ உடல் சரியாக இல்லாத போது அதற்குள்ள இருக்கக்கூடிய மனமும் சரியாக இருக்காது. அப்ப நாம என்ன முயற்சி பண்றோம்? உடலை சரி செய்கிறோம். அதனால அஷ்டாங்க யோகத்துல எடுத்த உடனே என்ன சொன்னாங்க, இயமம் நியமம் ஆசனம், அதுக்கப்புறம் தான் தியானம். இயமம் நியமம்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. 3வது ஆசனம். ஆசனம்ங்கிறது என்னன்னா, உடலை சரியாக வைத்திருப்பது. உடலை ஒரு யோகி பாருங்க எப்படி உட்கார்ந்துருக்கான்னு, நேரா உட்கார்ந்துருக்கும், அவனுடைய முதுகு தண்டு நேரா இருக்கும்.
அதாவது ஏன் இந்த முதுகுத்தண்டை நேரா வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களையும் பாருங்க, அதனுடைய முதுகுத்தண்டு பக்கவாட்டில் இருக்கும். எந்த முதுகுத்தண்டெல்லாம் பக்கவாட்டில் இருக்கிறதோ அவைகளுக்கெல்லாம் அறிவு குறைவு. எந்த ஜீவனுடைய முதுகுத்தண்டு நேராக இருக்கிறதோ அந்த ஜீவனுக்கு, அந்த உயிருக்கு மட்டும்தான் அறிவு அதிகமா இருக்கும். அதனாலதான் பாருங்க, இந்த அறிவு குறைந்த, மூளை வளர்ச்சி குறைந்த குழந்தைகளை பாருங்க, தலை தொங்கி போயிருக்கும், உடம்பு வளைஞ்சிருக்கும். அப்ப ஒரு உடலை பார்த்த உடனேயே அந்த உடலினுடைய அறிவு என்னன்னு சொல்லிடலாம். ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தா அவர் அறிவாளியா முட்டாளன்னு சொல்லிடலாம். ஒருத்தர் நிக்கிறத வச்சு சொல்லிடலாம். அப்ப அதனாலதான் நம்ம ஞானிகள்லாம் ஒருத்தர் பார்த்தாலே சொல்லிடுவாங்க, எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. என்ன அவரு கணிச்சு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ உட்கார்ந்து மூச்சு விடுறத பார்த்தா சொல்லிடுவாங்க. அவர் அப்படியே பார்ப்பாரு, நம்ம மூச்சு மார்பு மேல வர்றத போய் பார்த்துட்டே இருப்பாரு, சொல்லிடுவாரு உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு கூட திபத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஹார்ட்ல எல்லாம் ப்ராப்ளம் இருந்ததுன்னா போய் ஸ்கேன் எடுக்கிறோம், ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணாதான் உங்க ஹார்ட்ல என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிக்க முடியும். திபத்தில் இருக்கக்கூடிய லாமாக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஒண்ணும் பண்றதில்லை, உங்களுடைய நாடி பாக்குறாங்க. நாடி பார்த்தா உங்களுடைய ஹார்ட்ல எந்த பக்க வால்வுல ப்ராப்ளம்னு சொல்லிடுவாங்க. அவங்க ஒரு லாமா அந்த மாதிரி தான் கூட்டிட்டு போய் யூஎஸ்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அங்க இருக்கிற இதய நோயாளிகள் எல்லாரையும் கூப்பிட்டு செக் பண்ணாங்க, அவங்க ரிப்போர்ட்டையும் பக்கத்துல வச்சுட்டாங்க. இவங்க நாடி பிடிச்சு பார்க்கறத அந்த ரிப்போர்ட் துல்லியமா சொல்லுது, மேட்ச் ஆகும். அப்ப என்ன அர்த்தம்? அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இந்த தமனிகள்ல ஓடக்கூடிய, அந்த சிறைகள்ல ஓடக்கூடிய ரத்தத்தினுடைய அந்த டென்சிட்டி, அந்த அழுத்தத்தை வச்சு ஒரு ஆரோக்கியமான இதயம் எந்த பகுதியில இருந்து அந்த பம்ப் பண்ணா சரியா இருக்கும், ஒரு வால்வு போனா எப்படி பம்பிங் ஆகும். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், இப்ப ஒரு பக்கம் ஒரு ஸ்பீக்கர்ல சவுண்ட் வரலைன்னு வைங்க, இப்ப அவருக்கு தெரியும். அவர் அந்த ஸ்பீக்கர் அவருக்கு பார்க்க வேண்டியதில்லை, ஸ்பீக்கர் கேட்டே சொல்லிடுவாரு, இந்த இடத்துல ஒயர்ல பால்ட்டு அப்படின்னு சொல்லிடுவாரு. அதேதான் இந்த லாமாக்களும் பண்றாங்க. உங்க கை மணிக்கிட்ட வச்சுட்டு உங்களுடைய எந்த வால்வுல, 4 வால்வு இருக்கு, அந்த 4 வால்வுல எந்த வால்வு ப்ராப்ளம் சொல்லிடுவாங்க. உங்களுக்கு கேன்சர் இருக்கா செக் பண்ணி சொல்லிடுவாங்க. இன்னைக்கு கேன்சருக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, மிஷின் எல்லாம் ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா மேக்சிமம் கேன்சர் எப்ப தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 4th அல்லது 3 அல்லது 4th ஸ்டேஜ்ல தான் தெரியுது. அதுக்கு முன்னாடி கேன்சர் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாது. இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஏன் இந்த புற்றுநோயை குணப்படுத்த முடியலன்னா அது கடைசி நேரத்துல தான் தெரியுது. நீங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது கிட்டத்தட்ட முடிஞ்சிருப்பீங்க, உங்க ஆயுசு முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்றது? அப்ப என்ன இன்னைக்கு ஆராய்ச்சி பண்றாங்கன்னா, முன்னாடி ஏர்லியாவே கண்டுபிடிச்சிட்டா இதை குணப்படுத்த முடியும். அதுக்காக இன்னைக்கு என்ன ஒரு வழிமுறைகள் வச்சிருக்காங்கன்னா, நாய்களை பயன்படுத்துறாங்க. நாய் என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய உடலை முகர்ந்து பார்ப்பதன் மூலம் உங்க வேர்வையில அந்த புற்றுநோயோட ஏரிய ஸ்டேஜ் இருந்ததுன்னா அது ஒரு விதமான ஸ்மெல் வரும். அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த நாய்க்கு அந்த மாதிரியான ஸ்மெல் இருந்தா அந்த நாய் அவரை இப்படி தொடும். அந்த புற்றுநோய் இருக்கக்கூடிய மனிதனுடைய வேர்வையில் அந்த ஸ்மெல் இருந்ததுன்னா அந்த நாய் அவர் அப்படி பரண்டும். அப்ப டாக்டர் உடனே குறிச்சுக்குவாங்க, உடனே கம்ப்ளீட்டா மறுபடியும் ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க, அவர் பரதரை செக் பண்ணுவாங்க. அப்போ ஏதாவது ஒரு இடத்துல லேசா இருக்கிற புற்றுநோய் கட்டியும் கண்டுபிடிச்சு இப்ப உங்களுக்கு ட்ரீட் பண்றது ரொம்ப சுலபம். இப்ப இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா, சமீபத்துல தமிழ்நாடு அரசு ஒரு மருத்துவ அறிக்கையை வெளியிட்டார். அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் மட்டும் 1 லட்சம் புற்றுநோயாளிகள் இருக்கிறார்கள். இந்த சர்வே கணக்குக்கு வந்தது, இன்னும் கணக்குக்கு வராது நிறைய இருக்கு, ஏன்னா வெளியே தெரியாத கணக்கு. அப்ப முதல்ல பிபி இருந்தது, அப்புறம் சுகர் வந்தது, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா புற்றுநோய். இப்ப நாம பிபிய ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி பழகிட்டோம், மாத்திரை போட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டோம். அடுத்ததான் சுகர், அதே மாத்திரை இருக்கு, இன்சுலின் இருக்கு, போட்டு ரெடி பண்ணிட்டோம். இயற்கை எப்பவுமே நீங்க ஒரு வழி அடைச்சிங்கன்னா அது ஒரு வழியில பொத்துக்கும். நாங்கெல்லாம் கொரோனா வந்த போது என்ன பண்ணோம், ஊசி போட்டோம் இல்லையா, 2 ஊசி போட்டவங்களா இருக்காங்க. ஆனா இன்றைக்கு வரக்கூடிய மாரடைப்புகள், ஹார்ட் அட்டாக் பர்சன்ட் யாருக்கு அதிகம்னு கேட்டீங்கன்னா, கொரோனாவில 2 ஸ்ட்ரோக் ஊசி போட்டவங்களுக்கு அதிகம் சொல்றேன். அப்ப நீங்க ஒரு இடத்துல கொரோனாவை நாம லாக் பண்ண முயற்சி பண்ணா அது வேறொரு வகையா இயற்கை அந்த வேலையை பண்ணுது. அந்த மாதிரி நாம நோய்களை ஒரு பக்கம் அரெஸ்ட் பண்ணிட்டே வர்றோம், இயற்கை என்ன பண்ணுதுன்னா வேறொரு பாதையை ஓபன் பண்ணுது.
அப்ப இன்றைக்கு மனிதர்களுடைய உணவு நஞ்சாயிடுச்சு, தண்ணி நஞ்சாயிடுச்சு. இன்னைக்கு நகரப்பகுதியில் நான் சென்னை எல்லாம் போனேன்னா, சென்னை போகும்போது பாத்தீங்கன்னா தண்ணி கொடுப்பாங்க எனக்கு குடிக்கிறது. இந்த தண்ணியில நீங்க வழக்கமா பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து தண்ணியில விட்டா ஷாக் அடிக்கும்ல, அந்த தண்ணியில கம்பி விழுந்தாலும் ஷாக் அடிக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா தண்ணியே கிடையாது. தண்ணி இருந்தாலும் ஷாக் அடிக்கும். ஏதோ படத்துல கூட வடிவேல் சொல்லுவார், ரொம்ப நேரமா பாலை காய்ச்சிட்டு இருக்க, டீ கடைக்கார சொல்லுவார், ரொம்ப நேரம் காய்ச்சிட்டு இருக்க பொங்கவே இல்லைன்னு. பால்னா பொங்க, பச்சத்தை எப்படா பொங்கும்பாரு. அந்த மாதிரி கரண்ட் ஷாக் தண்ணி இருந்தா தான் அடிக்கும், தண்ணியே இல்லையே. அது என்ன பண்ணிடுறாங்கன்னா அதனுடைய மினரல் பூரா ரிமூவ் பண்ணிடுறாங்க தண்ணி மாதிரி. அந்த தண்ணியை குடிச்சீங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் வரும். எல்லா கிட்னி ப்ராப்ளம் இருந்தா என்ன சொல்லுவாங்க, தண்ணியை குடின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த தண்ணி குடிச்சா கிட்னி ப்ராப்ளம் வரும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறுநீரகம் வேலை செய்வதற்கு சில மினரல்ஸ் வேணும். அதுல இந்த மினரல்ஸ் இல்ல, ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்ப மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா குடிக்கும் தண்ணீர் கூட சத்து இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு இந்த மகப்பேறு மருத்துவமனைகள், ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் நிறைய அதிகமா இருக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மலட்டுத்தன்மையை அடைகிறார்கள். அவர்கள் உடல் முதல்ல வந்து என்னாச்சுன்னா மண்ணு மலடாச்சு. மண்ணுல யூரியாவை போட்டு போட்டு என்ன பண்ணோம், மண்ணை வந்து மலடாக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா தண்ணியில ரசாயனத்தை கலந்து தண்ணியை மலடாக்கிட்டோம். இப்போ வேற வழி இல்லாம அந்த தண்ணியில நஞ்சு இருக்கிறதுனால அந்த நஞ்சை நீக்கிட்டு தான் நம்ம குடிக்கணும். எனவே நாம் என்ன பண்ணிட்டோம், தண்ணீர் மலடாக்கி குடிக்கிறோம். அதை குடித்த மனிதன் மலடாகி விட்டான். இனி வரும் காலங்கள்ல எப்படி கல்யாணத்துக்கு கல்யாண மண்டபம் புக் பண்றோமோ அதே போல கல்யாண மண்டபம் புக் பண்ண கையோட ஒரு ஹாஸ்பிட்டலையும் புக் பண்ணணும். எதுக்கு? குழந்தைக்கு தாங்க, வேறதுக்கு இல்ல. இந்த இயற்கை முறையில் ஒரு பெண்ணை கருத்தரிக்க வைக்கக்கூடிய சக்தி ஒரு ஆணுக்கு இல்லை, ஒரு குழந்தையை சுமக்கக்கூடிய சக்தி பெண்ணுக்கு இல்லை. ஒரு குழந்தையும் உருவாகுதில்லை, கட்டிதான் உருவாகுது. கேட்டா உள்ள போனா கொழுப்பு கட்டிங்கிறான். அப்ப இன்றைக்கு மனிதர்கள் நோயை சுமந்து கொண்டு, அதாவது நாமெல்லாம் என்ன பழகிட்டோம் அப்படின்னா, சாதாரணமா இருக்கிற நிலை ஒண்ணு, எங்க மனிதர்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா நோயோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டான். நீங்க எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணலாம் இல்லையா? இங்க முதல்ல நாங்க வந்து அந்த பக்கம் ஸ்டேஜ் போர்ட்ல அந்தங்கன்னு பாடுற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் இந்த பக்கம் வச்சுக்கலாம்னாங்க. நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன், இதனால பிரச்சனை இல்லை. ஆனா பிரச்சனை என்னன்னா மனிதர்கள் நோயோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க, நோயோடு வாழ்ந்து பழகுகிறார்கள். ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நோய் இல்லாம இருக்கிறது தான். நோய் உள்ளவனுக்கு வாழ்க்கை இல்லை. ஒரு புற்றுநோய் பாதிக்கப்பட்டவங்களை போய் பாருங்க, இந்த வாழ்க்கையே எதுக்கு அப்படிங்க, அந்த வாழ்க்கையினால அவனுக்கு எந்த இன்பமும் இல்லை. இன்னும் சொல்ல போனா வாழ்க்கை என்பது இன்பத்துக்கு தான். நாம எல்லாம் கஷ்டப்படுறோம் பாருங்க. எல்லாம் வந்து இந்த லைட்டு போட்டிருக்காங்க, மற்ற வேலைக்கு சாம்பார் தான் சமைக்கிறார், விடிய விடிய சமைக்கிறார். எதுக்கு? இன்பமாக வாழ்வதற்கு. அப்ப எல்லாருடைய நோக்கம் என்ன, இன்பமாக வாழ வேண்டும். ஆனால் பிரச்சனை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த இன்பமாக வாழ்வதற்கு இந்த நோய் தடையாக இருக்கிறது. முதல்ல உடம்புல தோன்ற இந்த நோய் மனதில் தோன்றுகிறது. அடுத்த நிலை, நோயினுடைய அடுத்த நிலை என்ன தோன்றும்னா, அந்த கெட்டு போன உடலில் இருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல்லு மாதிரி உங்களுடைய மனதிலையும் இந்த கெட்ட வாடகை வீச தொடங்கும். அப்போ ஒரு மனிதனுக்கு உடல் கெட்டு போனால் மனம் கெட்டு போகும், மனம் கெட்டு போனால் அவனுடைய வாழ்க்கை மொத்தம் கெட்டும். ஆத்மஞான ஃபவுண்டேஷனுடைய நோக்கம் என்னவென்றால், மனித குலம் நோயின்றி, மனதில் கவலையின்றி, பயமின்றி, நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்ற ஒற்றை இலக்கை நோக்கி இந்த இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. மனித குலத்திற்கு இன்னும் சொல்ல போனா சேவை செய்யறது பல வகை இருக்கு. நம்ம அப்பா அம்மாவுக்கு சேவை செய்யலாம், பிள்ளைங்களுக்கு சேவை செய்யலாம், சொந்தக்காரனுக்கு சேவை செய்யலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு சேவை செய்யலாம். ஆனால் சமுதாயத்துக்கு சேவை செய்வது என்பது அந்த மனிதர்கள் ரொம்ப அபூர்வம். அதுவும் சொல்ல போனா லாப நோக்கமின்றி. இன்னைக்கு நிறைய பேர் சேவை செய்யறாங்க, ஆனா என்னன்னா நிறைய பணம் வாங்குறாங்க. ஆனால் எங்களுடைய நோக்கம் என்னவென்றால், இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு மருத்துவம் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரு மருத்துவம் பார்ப்பதற்காக அவங்க சொத்துக்களை வித்திருக்காங்க. சொத்துக்களை வித்து ஆபரேஷன் பண்ணி அந்த நோயை நீக்கி திரும்ப வந்து வறுமையில வாழ்றாங்க. அந்த வாழ்க்கை அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க, வாடகை கொடுக்க கஷ்டப்படுறாங்க. சொந்த வீட்டை வித்துட்டு வாடகை வீட்டுக்கு போயிட்டு வாடகை கொடுக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. இதுக்கு காரணம் என்ன? நோய். இன்னும் சொல்ல போனா நம்ம சித்தர்கள் மொத்தம் 4448 நோய்கள் இருப்பதாக குறிப்பிடுகிறார்.
ஒரு மனிதனுக்கு அல்லது மனித சமுதாயத்திற்கு இவ்வளவுதான் மொத்தம். நீங்க என்னதான் புதுசு புதுசா பேர் வச்சுட்டாலும் சரி, 4448 அவ்வளவுதான் அந்த குவான்டிட்டி. நீங்க புதுசா நீங்க எய்ட்ஸ் சொல்லலாம், நீங்க ஆர்டிசம் சொல்லலாம், நீங்க என்ன பேர் வேணா சொல்லலாம், இந்த லிஸ்டுக்குள்ள வந்துடும். இந்த 4448 அவங்க என்ன பண்றாங்கன்னா 3ஆ பிரிக்கிறாங்க. என்ன? வாதம், பித்தம், கபம். இந்த 4440 3ல வந்துடும். அந்த 3 ஒன்னா பிரிக்கிறாங்க. அந்த 3 அவங்க என்ன ஒன்னா பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. 4448 3ஆ டிவைட் பண்றாங்க. இந்த 3ஐயும் சுருக்கி ஒன்னாக்குறாங்க. யோகம் செய்பவனுக்கு இந்த 3ம் கட்டுக்குள் வரும். வாதம், பித்தம், கபம் 3 கட்டுக்குள் வரும். இந்த 3ம் கட்டுக்குள் இருப்பவனுக்கு தான் 4448 கண்ட்ரோல் இருக்கும். அப்ப அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, நீ 4448 தனித்தனியா டீல் பண்ண போறியா, இல்ல யோகம் என்ற பெயரில் ஒரே ஒரு விஷயத்தை டீல் பண்ண போறியா? இதான் நம்ம உள்ள இருக்கிற பிரச்சனை. நீ யோகத்தை செய்யலினா 4448 மல்லு கட்டணும். உங்களுக்கு மல்லு கட்ட விருப்பம் இல்லைன்னா ஒன்னே ஒன்ன டீல் பண்ணீங்கன்னா போதும். அதுதான் பதஞ்சலி முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அஷ்டாங்க யோகம்னு சொல்றாரு. 8 சாப்டர் அதை பிரிச்சு வச்சிருக்காரு. ஒரு மனிதன் இந்த 8 சாப்டர்ல ஏதாவது ஒரு நிலையில இது 8 சாப்டரையும் பின்பற்றணும். அப்படி இல்லைன்னா 4448 குறைஞ்சபட்சம் ஒரு 40 பின்பற்றணும். இதுதான் நம்முடைய சித்தர்களுடைய கணக்கு. அப்போ ஆத்மலிங்க பவுண்டேஷனுடைய நோக்கம் என்னவென்றால் திரும்ப நம்முடைய முன்னோர்களுடைய சித்தர்களுடைய வாழ்க்கை முறையை மீண்டும் நம்முடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வருது. இப்ப பாருங்க, சென்னைக்கு நீங்க போனீங்கன்னா, பெரிய மெட்ரோ சிட்டிக்கு போனீங்கன்னா இன்னைக்கு ஒரு புது ட்ரெண்ட் இருக்கு. காலையில இப்ப நம்ம இங்கிருந்து போனோம் இல்லைங்களேன், காலையில ஒரு 3 மணி 4 மணிக்கு சென்னைக்கு போய் சேருவோம். அங்க போய் சேர்ந்த உடனே கொஞ்சம் வெளியே வந்தீங்க வச்சுங்க, பிரியாணி கடை இருக்கும் 4 மணிக்கு. 4 மணிக்கு பிரியாணி, 4 மணிக்கு மட்டன் சிக்கன் சாப்பிடலாம். கேட்டா வேணா ஐடி ஃபீல்டுல நாங்க போய் முடிச்சுட்டு வர்றோம், நாங்க போய் சாப்பிட்டு படுக்கிறோம். அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இயற்கை அது ஒரு, ஏன்னா இன்னைக்கு நாம ஃபுட்டு வந்து இன்னைக்கு மாத்திட்டோம், இன்னைக்கு நாகரீகத்துக்கு ஏற்ப நம்ம மாத்திட்டோம். ஆனா என்ன பாத்தீங்கன்னா இந்த உடல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது, இது இன்னும் அப்டேட் ஆகல. வேற வேற வழிகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எல்லாத்துக்கும். ஒரு வெண்மை புரட்சி, பாலை எப்படி வந்து அதிகமா உற்பத்தி பண்றது, விவசாயத்துல ஒரு மக்காச்சோளத்தை நெல்லை எப்படி உற்பத்தி பண்றது, பசுமை புரட்சி, இப்ப நிறைய புரட்சி பண்ணிட்டோம். ஆனா பாருங்க, எப்படி இருந்தாலும் வாயில தான் சாப்பிடணும், மூக்குல தான் மூச்சு வரும். இது ஒண்ணுமே பண்ண முடியாது. கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இந்த உடல் இப்படித்தான் இயங்கி இருக்கிறது. இதுல நீங்க கை வைக்க முடியாது. அப்போ இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இயற்கையினுடைய அமைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கிறோம், மாத்திரம். அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பிரச்சனைக்குரியதாக ஆகும். நீங்க எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும், எவ்வளவு செல்வாக்கு வச்சிருந்தாலும் ஒரு கட்டத்துல அது உங்களுக்கு உபயோகம் இல்லாமல் போகும். காரணம், புற்றுநோய் கண்ணுக்கு தெரியாத அளவில் மிகப்பெரிய தாக்குதலை மனித குலத்தின் மீது நடத்தி கொண்டிருக்கிறது. இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு புற்றுநோயினுடைய வாய்ப்பு இருக்குன்னு தெரியாது. காரணம், எல்லாம் நாம் சாப்பிட்ற எல்லாமே விஷம். இந்த விஷம் புற்றுநோயா என்ன அப்படின்னு கேட்கறாங்க நிறைய பேர். அது என்னங்க, அது என்ன வியாதியா, மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடுமா? புற்றுநோய்கள் ஒண்ணும் இல்லைங்க. இன்னும் சொல்ல போனா புற்றுநோய் உங்க உடம்புல இருக்கும், இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது, எந்த பிரச்சனையுமே இல்லாம. ஏதாவது ஒரு டெஸ்ட் எடுக்க போயிருக்கீங்க, புற்றுநோய் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க, டாக்டர் பயாப்சி எடுக்கலாமா அப்படின்னா ஒரு சின்ன பீஸ் எடுத்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தனை வருஷமா இருந்த புற்றுநோய் அவன் ஊசியை வச்சு உடைச்ச உடனே அடுத்த 6 மாதம் அந்த பேஷண்ட் இறந்து போயிடும். நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சரி. என்ன இதுக்கு முன்னாடி இருக்க சயின்ஸ் என்ன சீக்ரெட் என்னன்னா, புற்றுநோய்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க உடலினாலே வெளியேற்றப்பட முடியாத கழிவு, வேஸ்ட், கெமிக்கல், பாய்சன். இது என்ன பண்ணுனா ஒரு லிவர், உதாரணமா உங்க கிட்னி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நம்ம உடம்புல வந்து ஒரு 5 லிட்டர் ரத்தம் இருக்கு. இந்த கிட்னி என்ன பண்ணுதுன்னா ஒரு நாளைக்கு 180 லிட்டர் வரைக்கும் ஃபில்டர் பண்ணுது உங்க ரத்தத்தை. இப்போ அந்த 180 லிட்டர்ல நீங்க ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ இல்ல ஒரு 100 கிராம் வேஸ்ட் இருந்தா அது ஈஸி, அது ஃபில்டர் பண்ணிடும்.
நீங்க கிலோ கணக்கில் தூக்கி உள்ள போட்டீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா தள்ள முடியாது. என்ன பண்ணும்னா உடம்பில் ஒரு பக்கத்துல ஸ்டோர் பண்ண வைக்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு நாம போய் சாப்பிடும் இல்லையா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ல, காளான் சில்லி, அப்புறம் மஷ்ரூம் காளான் நிறைய, அது வந்து சிகப்பா இருக்கும் இல்லையா? இந்த சிகப்பு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய இந்த ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல வருவாங்க. வந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, வார்ன் பண்ணி போவாங்க, இந்த கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா, புற்றுநோய் வருவதற்கு 70% காரணம் இந்த உணவில் சேர்க்கப்படக்கூடிய செயற்கை வண்ணமூட்டிகள், ஆர்டிபிஷியல் கலர்ஸ். ஏதோ ஒரு நாள்ல நம்ம பாத்தீங்கன்னா, ஒரு நாள் சாப்பிட்டீங்கன்னா அது உடம்பு தள்ளிடும், பிரச்சனை இல்லை. தொடர்ந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல இந்த உடம்பு தள்ள முடியும். என்ன பண்ணா ஒரு பக்கம் ஒதுக்க ஆரம்பிச்சோம். இந்த ஒரு பக்கம் ஒதுக்குறது சேர்ந்து 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 என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன ஒரு கொப்பளம் மாதிரி வரும். இந்த கொப்பளம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும். நீங்க சாப்பிட்ற வேஸ்டேஜ் மாதிரி பெருசாகிட்டே போகும். அந்த பெருசாகி ஒரு புற்று மாதிரி வச்சிடும். இதைத்தான் புற்றுநோய் என்று சொல்கிறார்கள். இந்த புற்றுநோய் எதனால் வருதுன்னா அது நோய் கிடையாது. இப்ப பாருங்க, எல்லாத்துக்கும் தடுப்பூசி இருக்கு. புற்றுநோய் தடுப்பூசி இருக்கா? கண்டுபிடிக்க முடியாது. காரணம் என்ன? நோய் கிடையாது, அது ஒரு கழிவுனால வருவது. இன்னொன்னு பாருங்க, புற்றுநோய் எல்லாத்துக்கும் வரும். மூளையில வரலாம், கிட்னில வரலாம், கர்ப்பப்பையில வரலாம், மார்பகத்துல வரலாம், எங்க வேணா வரலாம். ஆனா இதயத்துல மட்டும் புற்றுநோய் வரவே வராது. இதய புற்றுநோய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துலதான் அன்பு இருக்கு. அன்பை எந்த புற்றுநோயும் தாக்காது. அன்பை அழிக்கக்கூடிய புற்றுநோய் இன்னும் உலகத்துல வரவே இல்லை. அதனாலதான் அந்த இடத்துல புற்றுநோய் வராது. அப்ப இன்றைக்கு நம்முடைய நோக்கம் என்னவென்றால், இந்த பவுண்டேஷனுடைய நோக்கம் என்னவென்றால், மறந்து போன தொலைத்த நம்முடைய முன்னோர்களுடைய அந்த ஞானம்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்ணை மூடி பார்த்துட்டு எங்கேயோ நடக்கிறது சொல்றது, காத்துல பறக்கிறது, தண்ணியில, அதெல்லாம் குரலி வித்த ஞானம் இல்ல. ஞானம்னா என்னன்னா, ஒரு சமுதாயம் நோய்வாய்ப்படும் போது அதற்கான காரணத்தை கண்டுபிடிப்பது. 7ஆம் அறிவுல நீங்க பார்த்திருப்பீங்க, போதி தர்மர் அங்க போய் ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறார். அவர் அங்க போய் வித்த காட்டல, தண்ணியில நடக்கல, வானத்துல பறந்து வித்த காட்டல. அவர் என்ன பண்ணார், அந்த மக்கள் நோயில, அந்த அம்மை நோயில பாதிக்கப்பட்ட போது இவர் அங்க போய் நம்முடைய மூலிகை மருத்துவத்தால அந்த மக்களை குணப்படுத்தினார். இன்றைக்கும் சீனா போதி தர்மரை ஒரு கடவுளாக கொண்டாட காரணம் என்னவென்றால், அவன் வித்த காட்டினார்கள் இல்ல, மனித குலத்தை காத்தார். எனவே ஆத்மலிங்க பவுண்டேஷன் நோக்கம் வித்த காட்டுறது இல்ல. என்னுடைய நோக்கம் என்னவென்றால், இன்னும் 100 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் ஆனாலும் இந்த இடம் மக்கள் மனித சேவைக்காக, நம்முடைய முன்னோர்களுடைய அந்த ஞானத்தை பரப்புவதற்காக, நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டதுதான் இந்த ஸ்தாபம். என்னமோ இங்க வர்றோம், சாமி கும்பிடுறோம், போறோம். இதனுடைய நோக்கம் ஒட்டுமொத்த உலகிற்கானது. இது ஆயக்குடிக்கு மட்டும் இல்ல, பள்ளிக்கு மட்டும் இல்ல. ஒரு காலத்தில் நோய்க்கான காரணம் தெரியாமல், நோய் தீராமல், இதை என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கும் மக்கள் தேடி வரும் இடமாக இந்த ஆத்மலிங்க வளாகம் இருக்கும். உலகத்தின் எந்த மூலையிலும் இந்த கோயிலுடைய பெயரை சொன்னால் தெரியும். ஏனென்றால் நம்முடைய நோக்கம் அப்படி. இது ஒரு வியாபாரமாகவோ, இதை நாம் ஒரு கமர்ஷியலாகவோ, விளம்பரத்துக்காகவோ, புகழுக்காகவோ பண்றதில்லை. உண்மையான மனித குலத்தின் மீது அன்பு கொண்டு, அந்த அன்பு இதயங்கள் எல்லாம் இணைந்து இந்த இடத்தை உருவாக்கி இருக்கார்கள். எப்பவுமே ஒரு இடம் தொடங்கும் போது ரொம்ப எளிமையா தான் இருக்கும். நீங்க உலகத்துல இன்னைக்கு எந்த பெரிய அமைப்பை ஆரம்பிச்சாலும் சரி, சின்ன குடிசையில ஆரம்பிச்சுதான் இருக்கும். ஆனால் நாம தொடங்கும் போது பெரிய இடமா தொடங்கியிருக்கோம். எனவே இதுவே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி தான். எனவே நம்முடைய நோக்கம் வெறுமனே பக்தி செய்வதல்ல, பஜனை பாடி போடுறதில்ல, சோறு போடுறது இல்ல. முக்கியமா எல்லாரும் என்ன கேட்கறது என்ன அப்படின்னா, சோறு போடுவீங்களா? சோறு சாப்பிட்டு சாப்பிட்டுதான் என் நோயே வருது, திரும்ப அதையே கேட்கிற. நம்ம மக்களுக்கு புரியல. சாப்பாடு போட்டா நல்லதுன்னு நினைக்கிறான். உண்மையிலேயே சாப்பிடாம இருக்கிறதா நல்லது. எங்களுடைய இந்த வளாகத்துல, எங்களுடைய இந்த அமைப்பில் இருக்கிறவங்க யாரும் 6 மணிக்கு மேல சாப்பிடுறது இல்லை. நீங்க நம்புவீங்களா? 6 மணிதான் அவங்க கடைசி உணவு. 6 மணிக்கு மேல சாப்பிட மாட்டாங்க. மறுநாள் 9 மணி.
அதே போல எங்களுடைய அந்த அமைப்பில் இருக்கிறவங்க ஆஸ்பத்திரிக்கு போனதே இல்லை, சேர்ந்தது போனதில்லை. நான் போய் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்கும் ஆஸ்பத்திரிக்கு. ஆனா வேலை இருந்தாதானே போறதுக்கு. எனவே மருத்துவமனைக்கு செல்லாத, காவல் நிலையத்திற்கு செல்லாத, நீதிமன்றத்திற்கு செல்லாத ஒரு மனிதன் தான் இந்த சமுதாயத்தில் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய மனிதன். இந்த 3 ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்க போனாலும் உங்க வாழ்க்கை நிம்மதியா இல்ல. ஆஸ்பத்திரிக்கு போனாலும் இல்ல, கோர்ட்டுக்கு போனாலும் இல்ல, ஸ்டேஷன் போனாலும் இல்ல. இந்த 3 இடத்துக்கும் செல்லாதவன் எவ்வளவு, அவனே இந்த உலகத்தில் பாக்கியவான். எனவே நம்மளுடைய நோக்கம் அந்த பாக்கியவான்களை, அருளாளர்களை, அடியார்களை உருவாக்குவதுதான். எனவே நாம இன்றைக்கு ஆத்மீக வளாகத்துல ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக தொடங்கப்பட்ட இடத்துல இத்தனை பேரும் கூடியிருக்கிறோம். எனவே இந்த வாய்ப்பு அளித்த ஆத்மலிங்காவுக்கும் இங்க வந்து இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும், உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.